முறுமுறுப்பு வேண்டாமே. பிரைஸ் தி லார்ட். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14. புனித பவுல் சிறையில் இருந்தபொழுது இந்த கடிதத்தை பிலிப்பியருக்கு எழுதியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தன் இக்கட்டான சூழ்நிலையை குறித்து முறுமுறுக்காமல் பிலிப்பியரை சந்தோஷமான வாழ்க்கை வாழ அறிவுறுத்துகிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை மட்டும் பார்ப்பவர் அல்ல நம் ஆண்டவர். அதை எப்படி, எந்த உள்ளத்தோடு செய்கிறோம் என்பதையும் பார்க்கக்கூடியவர் அவர். எதையும் முறுமுறுக்காமல் நம் கடமைகளை ஒழுங்காக செய்கிறோம், நல்லது. ஆனால் முறுமுறுக்காமல் செய்கின்றோமா என்றும் பார்ப்பவர் அவர். முறுமுறுப்போடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரின் மேலுள்ள நமது பார்வையானது ஆண்டவரிடமிருந்து எடுக்கப்பட்டு நமது பிரச்சனைகள் மேல் பதிய ஆரம்பித்து விடுகின்றது. எவ்வளவுதான் வேலை பார்க்குறது, நானும் மனுஷிதானே, யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதிகப்படியான முக்கியத்துவத்தை நாம் வீட்டு வேலைக்கு கொடுக்கிறோம் என்பதுதானே உண்மை. ஆனால் 15வது இறைவார்த்தையில் புனித பவுல் முறுமுறுக்காமல் வேலை செய்யும் பொழுது, நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடும் அற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் முறுமுறுக்காமலும் வாதாடாமலும் செய்தால் எந்தவிதமான கசப்புகளும் காணப்படாது என்பது விவிலிய உண்மை. நம் வீடுகளில் வரும் சமாதான குலைச்சல்களுக்கு முக்கிய காரணமே முறுமுறுப்பு தான். உதாரணமாக, நமது பிள்ளைகள் வீட்டில் உள்ள விலை மதிப்புள்ள ஒரு பொருளை உடைத்து விட்டார்கள் என்று வைத்து கொள்வோம். இதை நம் மனக்கண்களுக்கு முன் கொண்டு வருவோம். கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காடா உனக்கு? இதை எவ்வளோ விலை போட்டு வாங்கினேன்னு தெரியுமா உனக்கு? நீ சம்பாதிச்சு வாங்கியிருந்தா தானே அதோட மதிப்பு உனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் போச்சு என்று பொறிந்து தள்ளி என் பிள்ளைகளை போட்டு அடிப்பவர்களும் உண்டு. பரவாயில்லடா, இது போனால் என்ன, இன்னொன்று வாங்கிக்கலாம், உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் என்று சொல்பவர்களும் உண்டு. இதில் எந்த செயல் ஆண்டவருக்கு பிடித்தமான செயல் என்றால் உடனே நாம் எல்லோரும் இரண்டாவது என்று தான் சொல்லுவோம். ஆனால் நாம் இப்படி பேசுகின்றோமா? அப்படி பேசினா பிள்ளைங்களுக்கு பயம் இருக்காது, பொறுப்பு இருக்காது என்று நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்வோம். நான் பேசாமல் இருந்தால் என்னை பைத்தியக்காரி என்று நினைத்து விடுவார்கள் என்று நினைத்து திட்டுகின்றோம். உலகிற்கு நாம் பைத்தியக்காரர்களாகவே இருந்து விடுவோம் என்ற புனித பவுலை போல நினைத்தோம் என்றால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி நினைக்காமல் நாம் மற்றவர்களை குறித்து என்ன பேசுகின்றோம், அவர்களிடம் என்ன சொல்கின்றோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருப்போம். உலகிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல முடியாத உலகப் பொருட்களா அல்லது நம்மோடு நித்தியத்திற்கு கூட வரும் பிறர் அன்பா, எது முக்கியம் என்பதை முடிவு பண்ண வேண்டியது நாம் தான். முறுமுறுப்பும் வாதாடுதலும் பிசாசு கொண்டு வருவது, பிறர் அன்பிற்கு எதிரானது. அதை ஒரு நாளும் நம் வீட்டிற்குள், நம் வாழ்வில் அனுமதிக்க கூடாது. நம் இயேசு புறக்கணிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், அவமான சின்னமாகிய சிலுவையை சுமந்தார். ஆனால் ஒரு இடத்திலும் முறுமுறுக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் தன் தந்தையின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவரது பாதச்சுவடுகளில் நடக்கும் நாமும் அவரை போல முறுமுறுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவை நினைத்து அவரை போல மாற முயற்சி செய்வோம். பொறுப்பில்லாமல் இருக்கும் கணவனின் செயல்களை பார்த்து, குறிக்கோள் இல்லாமல் சுற்றும் பிள்ளைகளை பார்த்து முறுமுறுக்கத்தான் தோன்றும். இது மனித இயல்பு. ஆனால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் பழைய மனிதனை களைந்து போட்டு எபேசியர் 4:22 சிறு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறி அவரை போல வாழ முற்படுவோம். தூய ஆவியானவரின் துணையுடன் இது நிச்சயம் முடியும். எப்படி? ஆண்டவரின் ஆசிகளுக்காக ஆண்டவரை நன்றி நிறைந்த நினைவோடு துதிப்போம். நம் மனம் துதியால் நிரம்பும் பொழுது பிசாசின் ஆயுதமாகிய முறுமுறுப்புக்கு அங்கு இடம் இருக்காது. நாம் ஏமாற்றத்தை ஆண்டவரிடம் ஜெபத்தில் எடுத்து சொல்லுவோம். சூழ்நிலைகளை மாற்ற அவர் ஒருவரால் தான் முடியும் என அவரிடம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். மன்னிக்கும் தெய்வமே, நாங்கள் முறுமுறுத்து பிறரை வேதனைப்படுத்தின காலங்களுக்காக மனம் வருந்துகின்றோம்.
உம்மை பறைசாற்றும் எம் செயல்கள் ஒவ்வொன்றையும் பிறர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்காமல் சாட்சியான வாழ்வு வாழ கிருபை புரியும். ஆமேன்.